ஒரு பிரியாணி சாப்பிடும்போது பிரியாணி மட்டும் டேஸ்ட்டாக இல்லாமல் அதில் இருக்க பீஸுமே நல்லா மசாலாவோடையும் சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கிற ஒரு ப்ரொசீஜர் தாங்க இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். ஒரு பிரியாணிக்கு என்னென்னலாம் டேஸ்ட்டு கொடுக்கும், எப்படி பண்ணால் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குன்றதை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் பார்க்கணும், லைக் பண்ணிட்டு தான் பார்க்கணும், கமெண்ட் பண்ணிட்டு தான் பார்க்கணும்னா இல்லவே இல்லைங்க. இதை சொல்லியிருக்க மெஷர்மெண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணி டிப்ஸ் அண்ட் ஐடியாஸை யூஸ் பண்ணி பிரியாணியை குக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 1 கிலோ பிரியாணி செய்கிற அளவுக்கு தபரா ஒன்று எடுத்துருக்கோம். எடுத்து வச்சுட்டு நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு அந்த தபராவை ஹீட்டு சென்டரில் போகணும் இல்லையா, அதுக்காக தபராவை சென்டர் பண்ணி வச்சுக்கிறோம். வச்சுட்டு இந்த ஹீட்டு தபரா கொஞ்சம் காய விடட்டும். அது உள்ளே இருக்க தண்ணி ஃபுல்லாக நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமேட்டு நம்ம எண்ணெயை ஆட் பண்ணிடலாங்க. எதுக்காகனா நீங்கள் டேரெக்டாக எண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா எண்ணெய் உள்ள தண்ணி மிக்ஸ் ஆகிடுங்க. ஸோ இருக்கிற தண்ணி நல்லா காயணும். அதாவது தபரா காஞ்சதுக்கு அப்புறமேட்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எண்ணெயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணலாங்க. கடலை எண்ணெய் யூஸ் பண்ணலாம், பாம் ஆயில் யூஸ் பண்ணலாம், சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இதில் பாம் ஆயில் தான் எடுத்திருக்கேன். எல்லாருமே 1 கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா 200 ml ஆயில் எடுத்துப்பாங்க. பட் என்னோட ப்ரொசீஜர், அதாவது இந்த வீடியோவில் சொல்லியிருக்க ப்ரொசீஜர் படி நீங்கள் ஆயில் 150 ml எடுத்தீங்கனாலே உங்களுக்கு போதுமானது. சப்போஸ் இந்த ப்ரொசீஜரில் நீங்கள் 200 ml ஆயில் எடுத்தீங்கன்னா பிரியாணியில் உங்களுக்கு ரிசல்ட்டில் ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி வருங்க. ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும் பிரியாணி. ஸோ அதனால் ஆயில் 150 ml எடுத்துக்கோங்க. அதுவே இந்த ப்ரொசீஜருக்கு போதுமான ஆயிலாக இருக்கும். எண்ணெய் ஊற்றி கரெக்டாக ஒரு நிமிஷம் ஆச்சு. எண்ணெய் நல்லா சூடாகிச்சிட்டு இப்போது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது மூணுமே ஒரு 3 கிராம் அந்த மாதிரி சேர்த்துக்கிறோம். இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காயில் மெயினான ஒரு மேட்ரு என்னென்னா, இந்த பட்டை போடுறீங்கல்ல அது சாதா பட்டை, சுருள் பட்டை அப்படின்னு ஒரு 2 விதமாக இருக்குது. அதில் சாதா பட்டை யூஸ் பண்ணாமல் சுருள் பட்டை யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா வெங்காயமும் பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கோம். 1 கிலோவுக்கு நாம் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 350 கிராம் வெங்காயம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த டைமில் நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஆயில் ஆட் பண்ணிட்டோம், ரொம்ப காரமாக இருக்கும். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணுவோங்க. ஸோ இப்போ வெங்காயம் போட்டுட்டோம். வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெங்காயம் போட்டுட்டு எங்கேயுமே தூரமாக போயிடக்கூடாதுங்க. ஒரு மீடியமான ஃப்ளேமில் இருக்கணும். அதே டைமில் வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு டைமோ இல்லை 3 நிமிஷத்துக்கு ஒரு டைமோ நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டுருக்கணும். ஏன்னா இல்லைனா ஏதாச்சும் ஒரு இடத்துல ஹீட் அதிகமாக போகிறதுனால வெங்காயம் தீய ஆரம்பிச்சிடும். இது நீங்கள் கேஸ் அடுப்பில் செஞ்சாலும் சரி, விறகடுப்பில் செஞ்சாலும் சரி, வெங்காயத்தை வதக்கும் போது 2 நிமிஷத்துக்கு 3 நிமிஷத்துக்கு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணுங்க. வெங்காயம் தீர்ந்துச்சுன்னா உங்களுக்கு பிரியாணியோட கதையை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா வெங்காயம் தான் உங்களுக்கு பிரியாணியோட காலத்தன்மையை கூட்டி கொடுக்கும். வெங்காயத்தை நீங்கள் நல்லா ரெட்டிஷ் கலர் ஆகிற அளவுக்கு வதக்கினீங்கன்னா ஈவினிங் வரைக்கும், நைட் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம், மறுநாள் காலை கூட வச்சு சாப்பிட்லாம். அதே வெங்காயத்தை நீங்கள் அரை வேக்காட்டில் வதக்குனீங்கன்னா அது மதியம் இல்லை ஈவினிங்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரியாணி கெட்டு போக ஆரம்பிச்சிடும். ஏன்னா வெங்காயத்தோட தன்மை அப்படி தான், டேஸ்ட்டு மட்டும் கொடுக்காது. வெங்காயத்தை நல்லா வதக்கினீங்கன்னா அதை அதிக நேரம் வச்சு நம்ம சாப்பிடலாங்க. வெங்காயம் ஒரு அரைப்பதம் வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு 3 பச்சை மிளகா இந்த நீட்டு வாக்கில் கோடு போட்டு வச்சுருக்கோம். துண்டு துண்டாக கட் பண்ண கொடுவாங்க. நீட்டு வாக்கில் கோடு போட்டாலே போதுங்க, இது நல்லா இறங்கிடும். ஸோ நீட்டு வாக்கில் கோடு போட்ட பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். ஸ்டார்டிங்லேயே சேர்த்துனா ரொம்ப காரமாக இருக்குன்றதால வெங்காயம் போட்டு ஒரு அரைப்பதம் இருக்கிற நேரத்தில் நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சேம் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே தான், வெங்காயம் வதங்குற வரைக்கும் வெங்காயத்தை விட்டு எங்கேயும் தூரமாக போயிடாதீங்க. வெங்காயம் பக்கத்துலேயே இருந்து 2 நிமிஷத்துக்கு ஒரு டைம் இல்லை 3 நிமிஷத்துக்கு ஒரு டைம் வெங்காயத்தை வதக்கி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் வெங்காயம் தீயாமல் நல்லா அருமையாக வரும். வெங்காயம் நல்லா ரெட்டிஷ் கலரில் வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம மல்லி புதினா ஒரு கை கட்டளவு, சின்ன கையளவுக்கு வச்சுருக்கோம். ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு கையளவு வந்தால் போதுங்க. ஸோ மல்லி புதினாவை அலசி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை நம்ம வெங்காயம் ரெட்டிஷ் ஆனதுக்கு அப்புறமேட்டு அதில் மல்லி புதினாவை ஆட் பண்ணிக்கிறோம். மல்லி புதினா எதுக்காக நம்ம இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறேன்னா, நீங்கள் பிரியாணியில் மல்லி புதினாவை எண்ணெயில் போட்டு இந்த மாதிரி பரட்டுறதை விட மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர் இந்த மாதிரி நீங்கள் எந்த ஸ்டெப்ஸில் போட்டாலுமே பிரியாணிக்கான வாசனை நல்லா வராதுங்க. இது மாதிரி வெங்காயத்து கூட போட்டு நீங்கள் வதக்கும்போது வெங்காயமும் இதுவும் எண்ணெயில் வதங்கிறதுனால பிரியாணிக்கான ஒரு அத்தன்டிக்கான ஃப்ளேவர்னு சொல்லுவாங்கள்ல, அதனோட வாசனை இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ எண்ணெயில் மல்லி புதினாவை போடுங்க, அருமையான ஒரு வாசனை உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தனி மிளகாத்தூள், சக்தி மிளகாத்தூள். இந்த மிளகாத்தூள் தாங்க நீங்கள் யூஸ் பண்ணுற மிளகாத்தூள்லே நல்ல ஒரு கலர் கொடுக்கும். கம்மியான அளவே போதும். 1 கிலோவுக்கு 12 கிராம் போதுமானது. ஆச்சி மிளகாத்தூள் இதை விட கம்மியாக தாங்க கலர் கொடுக்கும். ரொம்ப ஒயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் பிரியாணி. அது இல்லாமல் நீங்கள் சக்தி மிளகாத்தூள் யூஸ் பண்ணலாம் தனி மிளகாத்தூளில். இது இல்லைனா காஷ்மீரி மிளகாத்தூள்னு கடையில் அவைலபிளாக இருக்கும், அந்த மிளகாத்தூள் யூஸ் பண்ணலாம். இந்த மிளகாத்தூளை நீங்கள் எண்ணெயில் போட்டிங்கன்னா பிரியாணிக்கான கலர் இதுவே கொடுக்கும். ஸோ எந்த காரணத்தை கொண்டு நீங்கள் பிரியாணியில் இந்த கேசரி பவுடரோ
எந்த விதமான கலருமே தேவையில்லைங்க. தனி மிளகாத்தூளே உங்களுக்கு தேவையான கலரை கொடுத்துரும். அதுவும் நீங்கள் இது மாதிரி எண்ணெயில் போட்டு பண்ணாதான். இதோ பாருங்கள், இதிலே வந்து உங்களுக்கு பிரியாணிக்கான கலர் நல்லா வருது பாருங்கள். ஃபுல்லாக ரெட் கலரில் வருதுங்களா? ஸோ இந்த கலரே உங்களுக்கு போதுமானது. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கிலோவுக்கு இஞ்சி 100 கிராம், பூண்டு 100 கிராம் எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் இஞ்சி கூட கம்மியாக போட்டுக்கங்க. ஆனால் பூண்டோட அளவு அதிகமாக போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிரியாணியோட ரிசல்ட் ஒர்த்தாக வருங்க. ஏன்னா இஞ்சி பூண்டோட டேஸ்ட் தான் உங்களுக்கு பிரியாணிக்கு ஃபஸ்ட்டு பேஸே. ஸோ அதனால் பூண்டோட அளவு நீங்கள் அதிகமாக போட்டுக்கலாம், இல்லை ஈக்குவலாக கூட போட்டுக்கலாம். எந்த காரணத்துக்கு கொண்டும் இஞ்சை விட பூண்டை மட்டும் கம்மியாக போட்டுறாதீங்க. ஸோ இஞ்சி 100 கிராமும் பூண்டு 100 கிராமும் நல்லா மையாக அரைச்சிருக்கோம். ஸோ அப்படி மையாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம பிரியாணி மசாலாவில் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா பரட்டி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், நான் பிரியாணிக்கு எந்த கலருமே ஆட் பண்ணலைங்க. தனி மிளகாத்தூள் மட்டும்தான். அதுக்கான கலர் தான் இப்போ உங்களுக்கு வந்துட்டுருக்கு. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுட்டு நான் அதிலேயே மிக்ஸ் பண்ணி விட்றேன். கொஞ்ச நேரம் அப்படியே அடி பிடிக்காமல் தறி விடணுங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அதோட பச்சை வாசனை போகணும். நீங்கள் இஞ்சி தனியாக பூண்டு தனியாக போடணும், பூண்டு ஃபஸ்ட்டு போடணும், அந்த மாதிரிலாம் தேவையில்ல. இஞ்சி பூண்டு ரெண்டும் ஒன்றாவே போடுங்க. ஏன்னா தனித்தனியாக போட்டிங்கன்னா பூண்டு ஃபஸ்ட்டு போட்டு இஞ்சி போடக்குள்ள பூண்டு வந்து பிரியாணியோட கலரை ஈர்த்துக்கும். ஸோ அதனால் ரெண்டுமே ஒன்றா போடுங்க. ஒன்றா போட்டினாலே உங்களுக்கு இஞ்சி பூண்டு ரெண்டுமே கிளியராக வெந்து வரும். பட் என்னன்னா அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நீங்கள் வதக்கணும். நான் வந்து பிரியாணி பண்ணும்போது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்குறோம்ல, அது வதக்கும்போது அடி பிடிக்கிற ஸ்டேஜ் வரும் இல்லைங்களா? அந்த ஸ்டேஜ் வரைக்குமே நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வதக்குவேன். எதனாலனா அதோட டேஸ்ட்டு எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பிரியாணியில் ஆட் ஆகணுன்ற ஒரு காரணத்துக்காக அடி பிடிக்கிற ஸ்டேஜ் வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் வதக்குவேங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிங்க. அப்படி இல்லைனா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி பாருங்கள். இந்த மசாலா பாருங்கள், நல்லா சிவப்பு கலரில் அப்படியே சும்மா தகன்னு மின்னுது பாருங்கள், கோல்டு மாதிரி. அதாவது இந்த டாப் கிரேட் டைமண்ட் சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி 24 கேரட் மாதிரி அப்படியே தகன்னு மின்னுது பாருங்கள். இந்த ஸ்டேஜுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு 200 கிராமுங்க. இது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு ஸ்டெப்பு தான். ஸோ நான் வந்து தயிரில் எந்த ஒரு கரெக்ஷனுமே பண்ணிக்கலைங்க. 1 கிலோவுக்கு 200 கிராம் தயிர்னா 200 கிராம் தயிரை வந்து நான் கிளியராக யூஸ் பண்ணிப்பேங்க. ஸோ நீங்களும் 200 கிராம் தயிரை யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிரியாணிக்கான மசாலா ப்ளஸ் பிரியாணிக்கான டேஸ்ட் கிளியராக கிடைக்கும். அதேமாரி பல பேர் பார்த்தீங்கன்னா தயிரும் தக்காளியும் ஒன்றா போடுவீங்க. அந்த மாதிரி போடவே போடாதீங்க. உண்மையாக பிரியாணி டேஸ்ட்டு வந்து இருக்காது. உங்களுக்கு அதோட நான் யாரையும் குறை சொல்லலைங்க. உங்களுக்கு அதோட டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து ஒரு டைம் தயிரும் தக்காளியும் ஒன்றா போட்டு சமைச்சு பாருங்கள். ஒரு டைம் தக்காளி போகிறதுக்கு முன்னாடி தயிர் போட்டு சமைச்சு பாருங்கள். இன்னொரு டைம் வந்து தயிருக்கு முன்னாடி தக்காளி போட்டு சமைச்சு பாருங்கள். ஸோ மாற்றி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் 100% கேரண்டியாக சொல்கிறேன், தயிர் மட்டும் தனியாக முன்னாடி போட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டு பண்ணினா தான் உங்களுக்கு டேஸ்ட் வந்து ஒர்த்தாக கிடைக்கும். அதேமாரி உப்பு பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு 35 கிராம் உப்பு வந்து பிரியாணி மசாலாவுக்கு மட்டும் கரெக்டாக இருக்கும். ஸோ 1 கிலோவுக்கு 35 கிராம் உப்பு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தயிரை பொறுத்த வரைக்கும் இந்த தயிரில் வெள்ளையாக, அதாவது கொஞ்சம் தயிர் வந்து ஃபுல்லாக செட்டில் ஆகிடுங்க. ஒரு சில தயிர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெள்ளையாக திரியாக ஒட்டிகிட்டு இருக்கும். அந்தமாரி திரி மாதிரி எங்கேயுமே இருக்கக்கூடாதுங்க. தயிர் முழுக்க மசாலாவோட மிக்ஸ் ஆகிடணுங்க. அந்த மாதிரி மசாலா கூட முழுசாக அது மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் நீங்கள் தக்காளியை வந்து இதில் ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே ஆட் பண்ணிடாதீங்க. அப்படி ஆட் பண்ணிட்டா தயிரும் தக்காளியும் நீங்கள் ஒன்றா ஆட் பண்ணுற மாதிரி ஒரு கணக்கு தான். ஸோ தக்காளி போடுறதுக்கு முன்னாடி தயிர் வந்து நல்லா திரிஞ்சு மசாலா கூட மிக்ஸ் ஆகிடணுங்க. ஸோ அந்த அளவுக்கு தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இங்கே பாருங்கள், மசாலா நல்லா கொதிக்குதா? நான் இன்னும் தக்காளி ஆட் பண்ணலைங்க, தயிர் தான் போட்டிருக்கோம். பாருங்கள் நல்லா சுண்டுது, அதில் மாதிரி அந்த ரெட்டிஷ் கலர் மாதிரி வருதுங்க. ஸோ இது மாதிரி வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் நீங்கள் தக்காளி ஆட் பண்ணணும். தயிருக்கு எப்பயுமே அந்த தயிர் வந்து மசாலா கூட போகிற தன்மை இருக்குது. அதனால் தக்காளியை தயிருக்கு அப்புறம் போடுங்க. இப்போது நம்ம தக்காளி பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு 300 கிராம் கணக்கு பண்ணி அரைச்சி வச்சுருக்கேங்க. ஸோ அந்த அரைச்சி வச்சுருக்க தக்காளியை அப்படியே டைரெக்டாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக நம்ம ஆல்ரெடி தயிர் போட்டுட்டோம், தயிருக்கு அப்புறம் தக்காளி போட்டிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது தாங்க உங்களுக்கு பிரியாணிக்கான மசாலா ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், தக்காளி எல்லாமே போட்டுட்டீங்க. இந்த டைமில் நீங்கள் இதை நல்லா வதக்கிட்டே இருக்கணுங்க. இதுதான் உங்களுக்கு பிரியாணிக்கு சரியான டேஸ்ட் கொடுக்கும். என்னன்னா நீங்கள் எல்லா மசாலாவும் போட்டுட்டு உடனே தண்ணி ஊற்றிடக்கூடாது, உடனே சிக்கனை போட்டுறக்கூடாது. இந்த மசாலா எல்லாம் போட்டதுக்கு அப்புறமேட்டு தக்காளி போட்டதுக்கு அப்புறமேட்டு இந்த மசாலா நல்லா சுண்டணுங்க. இது சுண்ட தான் உங்களுக்கு டேஸ்ட் வரும். ஸோ இந்த தக்காளி போட்டதுக்கப்புறம் நல்லா அதிக நேரம் இதை வந்து வேக விடுங்க. அதிக நேரம்னா ஒரு அரை மணி நேரம் அந்த மாதிரிலாம் கிடையாது, ஒரு 5 மினிட்ஸ்ன்றதே உங்களுக்கு போதுமானது தான். ஆனால் தக்காளி போட்டோன்னே நீங்கள் கறியோ இல்லை தண்ணியோ ஊற்றிடக்கூடாது. தக்காளி போட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கிட்ட நல்லா கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. வேக விட்டிங்கன்னா தக்காளியோட பச்சை வாசம் போய் தக்காளி மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகிடும்.
அப்படி ஆனதுக்கு அப்புறமேட்டு நாம் வந்து சிக்கன் ஆட் பண்ணுவோம். இப்போ இங்கே இந்த தக்காளி கொதிச்சுட்டு இருக்க இதே நேரத்தில் நாம் வந்து ரைஸை வந்து பாயில் பண்ணுறதுக்காக வாட்டர் வச்சுருக்கோம். அது பார்த்தீங்கன்னா 1 கிலோ ரைஸுக்கு 2 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணி ஒரு குக்கர், ப்ரெஷர் குக்கர் இருக்குல்ல, அந்த குக்கரை மூடி இல்லாமல் வச்சுருக்கோம். ஏன்னா நம்மக்கிட்ட வேறு பாத்திரம் இல்லைங்க. அதில் வந்து 2 லிட்டர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். 1 கிலோ ரைஸை வந்து நல்லா மேலாக்க அலசி ஊற வச்சிட்ருக்கோம். ரைஸில் தண்ணி டாப் இருக்கணுங்க, ஏன்னா அப்போ தான் நல்லா ஊறும். இந்த பாயில் பண்ணுறோம்ல, அதாவது பாயில் மீன்ஸ் வேக வைக்கிறதுக்காக அரிசி வைக்கிறோம்ல, இந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிராம்லேருந்து 20 கிராம் உப்பு தேவைப்படும். அது நீங்கள் போடுற தண்ணியை பொறுத்து. மசாலா நல்லா ஒரு 5 நிமிஷம் வெந்துடுச்சு. தக்காளியோட பச்சை வாசனையும் ஃபுல்லாக போயிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா 1 கிலோ சிக்கனை வந்து நல்லா கட் பண்ணி அலசி வச்சுருக்கோம். ஸோ அப்படி அலசி வச்சுருக்க அந்த சிக்கனை இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிக்கனை வாங்குற கடையில் நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள். ஏன்னா மோஸ்ட்டாக அந்த மிஷினுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சில முடியெலாம் போகாது. அதாவது இந்த ரக்கை கீழோ லெக் பீஸ்லையோ அந்த மாதிரி இடத்துல முடியெலாம் போகாது. ஒன்று அவங்க கிளியராக க்ளீன் பண்ணணும், அப்படி இல்லைனா நீங்கள் வாஷ் பண்ணுவீங்கள்ல வீட்டில், அந்த இடத்துல வந்து ஒரு பீஸாக எடுத்து க்ளீன் பண்ணுங்கள். அதில் இருக்க முடி அழுக்கெல்லாம் கிளியராக போகிற அளவுக்கு க்ளீன் பண்ணுங்கள். க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு மசாலா ஆட் பண்ணுங்கள். நீங்கள் வீட்டில் சாப்பிட்டீங்கன்னா பரவாயில்ல, பட் ஒரு கடையில் சப்ளை பண்ணக்குள்ளே நீங்கள் வந்து இந்த மாதிரி சிக்கன்லாம் வந்து கிளியராக வந்து க்ளீன் பண்ணுங்க. ஏன்னா யாராச்சும் வாங்கி சாப்பிட்றவங்க வந்து முடியை பார்த்துட்டாலோ இல்லை அழுக்காக இருந்தாலோ உங்கள் கடைக்கோ உங்கள் பிரியாணிக்கான ஒரு டேஸ்ட்டாக இருந்தாலுமே ஒரு க்ளீனாக இல்லை குவாலிட்டி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி ஏதாச்சும் ஒரு குறை சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் சிக்கனை வந்து அலசும் போது நல்லா ஒரு சிக்கனுமே தடவி அலசணும். இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு ஆஃப் பண்ணி வச்சிடலாம். பட் எனக்கு வந்து சிக்கனை வந்து பதமாக பார்த்துக்க தெரியுன்றதால நான் வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்கிறேன். அதாவது லைட்டாக ஒரு வத்தி குச்சி பற்ற வச்சா எப்படி அந்தளவுக்கு சிம்மில் வச்சுருக்கேன். ஏன்னா நீங்கள் இதை வந்து 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஆஃப் பண்ணி போட்டிங்கன்னா மசாலா வந்து நல்லா கறியில் ஊறுங்க. அதுவே நீங்கள் கொஞ்சம் அனல் அதிகமாக வச்சிங்கன்னா இந்த கறி வந்து பிரியாணியோட ரிசல்ட் எண்டில் உடைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நீங்கள் ஆஃப் பண்ணியே போட்டுருங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சுருக்கேன், ஃபுல் அண்ட் ஃபுல் சிம்மில் வச்சுருக்கேன். சும்மா மிதமாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். ஆனால் நீங்கள் கறி போட்ட உடனே ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. கறி நல்லா மசாலாவில் ஊறட்டும், எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கறி உடைய ஆரம்பிச்சிடும் பிரியாணியோட எண்டில். அடுத்தது நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணுங்க இதில். ஸோ 1 கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா 800 ml தண்ணி ஆட் பண்ணோம். நான் வந்து இந்த தக்காளி அரைச்சோம்ல அந்த மிக்சிலே வந்து அந்த மிக்சியோட அளவு பார்த்தீங்கன்னா 1 லிட்டரு. ஸோ அதில் ஒரு 800 ml கிட்ட வாட்டரை வந்து இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நீங்கள் மூடி விட்டுறலாங்க. இது மட்டும் பொறுமையாக ஸ்லோ ஃப்ளேமில் கறி வந்து வெந்துட்டுருக்கணும். ரொம்ப ஹீட்டில் வச்சிங்கன்னா கறி உடைய ஆரம்பிச்சிருங்க. ஸோ கறி போட்டதுக்கப்புறம் ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது இந்த மசாலா கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கிற டைமில் வந்து லெமன் ஆட் பண்ணுங்க. 1 கிலோவுக்கு 1 லெமன், அது உங்களுக்கு போதுமான அளவாக இருக்கும். இந்த லெமனை நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு டைரெக்டாக ஆட் பண்ணாதீங்க. ரைஸ் வந்து ஹாஃப் பாயில் ஆகிடுச்சுங்க. ஹாஃப் பாயில் மீன்ஸ் 60 to 70% பாருங்கள். ரைஸ் எப்படி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக வெந்திருக்காது, ஃபுல்லாக வேகாமல் இருக்காது. ரைஸ் வந்து அரை பதத்துக்கு கொஞ்சம் மேலே, அதாவது 60 to 70% வெந்திருக்கணுங்க. ஸோ கேஸை வந்து கொஞ்சம் நான் ஸ்லோ பண்ணி வச்சுக்கிறேன். வச்சுட்டு உடனே இந்த ரைஸை வந்து உள்ளே கொட்டுறேன். ரைஸ் வந்து உள்ளே கொட்டும்போது பார்த்து கொட்டுங்க. ஏன்னா உள்ளே இருக்க மசாலா ரைஸ் கொட்டும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க மசாலா வந்து சூடாக மேலே அடிக்குங்க. அதனால் ரைஸை வந்து பார்த்து பொறுமையாக கொட்டுங்க. இந்த ரைஸ் வந்து நீங்கள் கையால் தள்ளும்போது ஒரு சில அரிசி உடையுங்க. ஸோ அதனால் மோஸ்ட்லி வந்து தண்ணி ஊற்றிக்கிங்க. ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி செலவுனிங்கன்னா அரிசி ஃபுல்லாக வந்துடும். அந்த மாதிரி கூட பண்ணிக்கோங்க. ரைஸ் ஃபுல்லாக கொட்டிட்டோம். ஸோ இந்த மாதிரி சென்டரில் நம்ம ரைஸ் கொட்டுறோம் இல்லையா, சென்டரில் ரைஸ் கொட்டுறதுக்கு அப்புறமேட்டு ஒரு கரண்டி வச்சு நம்ம வந்து ரைஸை லெவல் பண்ணுவோம். அப்படி லெவல் பண்ணும்போது பாருங்கள், என்னோடய பிரியாணி மசாலா இருக்குங்களா, அது வந்து இந்த ரைஸோட லெவலில் விட கீழே இருக்குது. ரெண்டாவது, இது மாதிரி கரண்டி வச்சு சென்டரில் பண்ணால் தான் உங்களுக்கு சென்டரில் இருக்க மசாலா மேலே வரும். ஏன்னா நம்ம சென்டரில் தானே ரைஸ் கொட்டணும், அதனால் அந்த இடத்துல சுத்தமாக மசாலா இருக்காதுன்றதுனால நம்ம சென்டரில் வந்து கரண்டி வச்சு பண்ணிக்கிறோம். அடுத்தது இந்த மாதிரி கரண்டி வச்சு ஃபுல்லாக லெவல் பண்ணும்போது பாருங்கள், மசாலா கீழே இருக்குது, ரைஸ் மேலே இருக்குது. அதாவது ரைஸ் வெறும் ரைஸ் மட்டும் மேலே இருக்குன்னு சொல்கிறேன். இந்த டைமில் நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணணும். அந்த தண்ணி வந்து சுடு தண்ணி, அதாவது நீங்கள் ரைஸை வடிச்சிருப்பீங்களே அந்த பாயில் பண்ண வாட்டர், அந்த வாட்டர் தான் ஆட் பண்ணணும். எதனாலன்னா அந்த வாட்டரில் தான் உங்களுக்கு வந்து உப்பு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அதில் உப்பு போட்டிருப்பீங்க. அதே டைமில் அது சுடு தண்ணியிலே அது வந்து நீங்கள் ஆட் பண்ணக்குள்ள இதுலேயும் சூடாக இருக்கும், அதுலேயும் சூடாக இருக்கும். பச்சை தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா அரிசி வந்து குழஞ்சி போகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. ஸோ சுடு தண்ணியை நான் வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 கரண்டி ஆட் பண்ணோடனே ரைஸும் சரி மசாலாவும் சரி ரெண்டும் ஒரே லெவலில் இருக்குங்க. பாருங்கள், நான் லெவல் பண்ணுறேன். அந்த தண்ணியும் மசாலாவும் ஒரே லெவலில் இருக்குது, தெரியுதுங்களா? அதாவது தண்ணி வந்து ரொம்ப மேலேயும் மிதக்கலை,
அரிசி ரொம்ப மேலே இல்லை, ரெண்டுமே ஒரே லெவலில் இருக்கிற மாதிரி வைக்கணுங்க. இது மாதிரி வச்சுட்டு இந்த நேரத்திலே நீங்கள் வந்து உப்பை பார்த்துக்குங்க. என்னோட பிரியாணியில் நான் வந்து உப்பு வந்து மெஷர்மெண்ட் பண்ணி போகிறது, அதாவது 35 கிராம் வந்து மசாலாக்கும் 15 கிராம்லேருந்து 20 கிராம் வந்து பாயில் பண்ணுறதுக்கும் போகிறதுனால உப்பு கரெக்டாக இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் நான் அப்படியே மூடி போட்டு தம் போட்டுடுறேன். அந்த மூடியில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து கேப் அதிகமாக இருக்குங்க. அதனால் அந்த மூடியை லைட்டாக வளைச்சிட்டு மூடி தூக்கி மேலே வச்சிடுறேங்க. வச்சுட்டு இப்போ இந்த மூடி இருக்குங்களே, இதில் வந்து இந்த ஹேர் வெளியே வரும். அதனால் என்ன பண்ணுறேன்னா, அந்த சுடு தண்ணி கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குல்ல, அதை வந்து வச்சுக்கிறேன். சுடு தண்ணி இல்லைன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஒரு பெரிய மக்கு இல்லை ஏதாச்சும் ஒரு பெரிய சாமான், ஒரு டீப்னியோ ஒரு லஞ்ச் பாக்ஸோ அந்த மாதிரி பெருசாக இருக்கிறத எடுத்து அதில் தண்ணி பிடிச்சி மேலே வச்சுருங்க. வச்சுட்டு கீழே சிம்மில் வைக்கணும். கேஸோட ஃபீடை வந்து சிம்மில் வச்சுட்டிங்கன்னா, அந்த நீங்கள் சிம்மில் வைக்கிறீங்களா, அதாவது மூடி போட்டு சிம்மில் வைக்கிறீங்களா, அந்த டைமில் இருந்து 20 நிமிஷம் தம்மு கிளியராக 20 நிமிஷம் விட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணி உள்ளே இல்லையே இல்லாமல் கிளியராக தம்மு வந்துடும். இதுதாங்க தம்மு போடுற மெத்தடு. எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா இது மேலே 1 கிலோ பண்ணுறதுக்குலாம் நீங்கள் வந்து இதுக்கு மேலே வந்து விறகு போடணும், காங்கு கொடுக்கணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. 15 கிலோ 20 கிலோ பண்ணும்போது என்ன ஆகும்னா, மேலே சுத்தமாக ஹீட் இருக்காதுன்னு போடுவாங்க. தபரா பெருசு இல்லையா, அதனால் ஹீட் இருக்காது. ஆனால் 1 கிலோ தபராக்கெலாம் கண்டிப்பாக இந்த ஹீட்டே உங்களுக்கு போதுமானது. அதனால் நீங்கள் மேலே வந்து ஒரு பொருளை வச்சாதான் உங்களுக்கு தம்மு கிளியராக வரலாம் கிடையவே கிடையாது. சொன்னால் நம்ப மாட்டீங்க. நம்ம பிரியாணியோட ரிசல்ட்டு பாருங்கள். ரிசல்ட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்ன வந்திருக்கு. ஓஹோ, மேலே எதுவும் வைக்கலனாலுமே இந்த அளவுக்கு பெட்டரான ஒரு ரிசல்ட் வருமா அப்படின்னு நீங்களே பார்ப்பீங்க. பாருங்கள், நான் மேலே வந்து நெருப்பு அந்த மாதிரி எதுவுமே வைக்கல. நம்ம பிரியாணி எப்படி வெந்திருக்கு பாருங்கள். மேலே இருக்க ஒரு ரைஸுமே ஃபுல்லாக லென்த்தாக இருக்குது, அதே டைமில் உதிரியாகவும் இருக்குது. நல்லா பாருங்கள். ஸோ நீங்கள் பிரியாணிக்கு தம்மு மேலே ஏதாச்சும் வச்சாதான் கிளியராக வரும்லாம் கிடையவே கிடையாது. எதுவுமே வைக்கலனாலுமே போதும். கலர் பாருங்கள், இந்த கலர் உங்களுக்கு போதுமா, இல்லை இன்னும் வேணும்னா நீங்கள் கேசரி பவுடர் ஆட் பண்ணிங்க, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஸோ அது இல்லாமல் இங்கே கரண்டி வச்சு நான் 4 பக்கம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், தெரியுதுங்களா? ஏன்னா உள்ளே ஏதாச்சும் தண்ணி இருக்கான்னு பார்க்குறேன். பாருங்கள், தண்ணி இல்லை, கிளியராக மசாலா வந்து கீழே தண்ணி எல்லாமே வந்திருக்கு. அதே டைமில் ரைஸுமே பாருங்கள் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் ரைஸு ட்ரிபிள் எக்ஸல்னு சொல்லுவாங்க, அதாவது லாங் கிரைன், அந்த சைஸுக்கு ஃபுல்லாக எக்ஸ்டென்ஷன் ஆகி வந்திருக்கு. ஸோ நீங்கள் பிரியாணி 1 கிலோ 2 கிலோ வீட்டில் பண்ணுற மாதிரினா அதுக்கு மேலே நெருப்பு கொடுத்து பண்ணி ஆகணும்னு அவசியம் இல்லை. பிரியாணிக்கு தனி மிளகாத்தூள் தவிர வேறு ஏதாச்சும் கலர் போடணுன்ற அவசியமும் இல்லை. பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளியோட அளவு இதெல்லாம் அதிகமாக போடணுன்ற அவசியமும் இல்லை. எண்ணெயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு 200 கிராம் 200 ml அது மாதிரி அதிகமான குவான்டிட்டியில் எண்ணெய் ஆட் பண்ணுன்ற அவசியமே இல்லை. இந்த சிக்கன் லெக் பீஸ் ஒரு டைம் நல்லா பாருங்கள். அந்த பீஸு மேலே ரைஸு ப்ளஸ் மசாலாவும் ஒட்டிகிட்ருக்கு. எப்பட்றா இதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பீஸு மேலே ரைஸும் மசாலாவும் நல்லா ஒட்டிகிட்டு இருக்குங்களே. இப்படி இருக்கும்போது தான் உங்களுக்கு ரைஸு மட்டும் இல்லைங்க, பீஸுமே சாப்பிட்டு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க டிப்ஸ் அண்ட் ஐடியாஸை ஃபாலோ பண்ணி குக் பண்ணுங்கள். பிரியாணியை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கற்றுக்குங்க. பிரியாணி கற்றுக்கிட்ட ஷாப் வைக்கணும்னு நினைக்கிறவங்க வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த விதமான ஹெல்ப்பாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக நான் 24 hours உங்களுக்கு அவைலபிளாக இருந்து உங்கள் பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதுக்கான ஹெல்ப்பு என்னால் முடிஞ்சளவுக்கு நான் பண்ணுறேன். எந்த வித மணியும் நீங்கள் அதுக்கு கொடுக்க தேவையில்லை. இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.